ஜெபம். சுத்தமுள்ள பரலோக தகப்பனே, நல்ல இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, அடியனை பரிசுத்த ஆவினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தைகளை கொடுங்க. கேட்கின்ற பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 18ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அருமையான ஒரு கட்டளை நமக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்கள் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். எவைகளை குறித்து நாம ஜபிக்க வேணும், எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஓமைகளை அதில் பின்னால சொல்லிட்டே வர்றாரு. முதல் ஓமையா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு பெரிய நியாயாதிபதி இருந்தான், ஒரு பட்டணத்தில். அவன் ஆண்டவருக்கு பயப்பட மாட்டான், மனுஷரை மதிக்கவும் மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு மனுஷனே ஆண்டவருக்கு பயந்து நடக்கணும், பிற மனிதர்களை மதிக்கணும். இந்த ரெண்டும் ஒரு மனுஷங்கிட்ட இல்லையானா அவன் மனுஷன் இல்லைங்க, ஒரு மிருகத்திற்கு ஒப்பானவன் தான். அவனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷரை மதிக்கவும் மாட்டான். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் மனதோடு நீ அன்பு கூறுவாயாக அப்படி சொல்லிச்சு. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வேணும், அப்பந்தான் அன்பு கூற முடியும். ரெண்டாவது, உன்னிடத்தில் என்னென்ன அன்பு உன்கிட்ட இருக்கோ பிறனிடத்துல நீ அந்த அன்பு உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ரெண்டுமே இந்த நியாயாதிபதி கிட்ட இல்லை. இந்த ரெண்டுல எது இல்லையோ, ஏதாவது ஒன்றில் மனிதன் தவறு செய்தா கூட தேவனுடைய சன்னிதானத்திற்குள்ள, தேவனுடைய பிரசனத்திற்குள்ளாக அந்த மனுஷன் வர முடியாது. அதைத்தான் அந்த வசனம் நமக்கு எடுத்துக்காட்டா சொல்லுது. எப்பொழுதும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம சொல்லிடலாம், நான் காலையில இருந்து இரவு வரைக்கும் தூக்கத்துல கூட நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, நல்லதுதான், நன்றாக ஜெபம் பண்ணுங்க. ஆனா சில காரியத்தை நம்ம விட்டுறணும். பார்த்துடுங்க, ஒரு நியாயாதிபதிக்குரிய ஒரு நீதி அவங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றார். அதனால அவன் ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி அப்படிங்கிற முடிவுக்கு வரார். கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றுள்ள நாம, நம்மிடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கக்கூடிய அந்த தன்மையே இல்லையானா உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைப்பார்? எப்போதும் ஜெபிக்கணும். அழகா சொல்லியிருக்கிறார், எனக்கு ஜெபிக்க ஆசை, நான் ஜெபிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஏங்கும்போது கொஞ்சம் நீங்க ஆண்டவர் பக்கம் திரும்பி, ஆண்டவர் என்கிட்ட என்ன தவறு இருக்கப்பா, மன்னியுங்க அப்படி சொல்றது ஒரு பெரிய காரியம். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். அந்த தவறு என்ன, இனி நான் அந்த தவறை செய்யக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படி சொல்லி உங்களுடைய வேதம் சொல்லுகிறது இல்லை, உங்களுடைய வசனம் சொல்லுகிறது இல்லை. ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்பதற்கு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தணும். சரி பாருங்களேன்,
ஒரு நியாயாதிபதி அந்த பட்டணத்துல இருக்கிறான். அதே பட்டணத்துல ஒரு விதவையும் இருக்கிறான். அவளுக்கு ஒரு காரியத்துல சரியாக நேர்த்தியாக நடக்கல. அந்த நியாயாதிபதி கிட்ட வந்து கேட்கிறான். எனக்கு அயலானோடு கூட ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, நீர் எனக்கு அதுல உதவி செய்யணும், நியாயத்தை செய்யணும் அப்படின்னு வந்து கேட்கிறான். இந்த நியாயாதிபதி கண்டுக்கவே இல்லை. வெகு நாளாய் அமைதியாவே இருக்கிறான். அப்பொழுது அவ விட்டு விடலை பார்த்துடுங்க. அடிக்கடி வந்து அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அப்ப அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணும்போது அதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், நான் தேவனுக்கு பயப்படாதவன் தான், மனுஷரை மதிக்கவும் மாட்டேன். இவன் வந்து கேட்டதுக்கு நான் அவளுக்கு உதவி செய்யலை, எனக்கு மனசு இல்லை. ஆனா இவள் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு பண்ணாதபடி இவளுக்கு நான் ஏதாவது செய்தாகணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசித்து அவளுக்கு செய்யறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மனுஷர் பார்த்து சொல்றாரு, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி என்ன சொன்னானோ அதை நீங்க சிந்திச்சு பாருங்க. இது அன்றைய நாளில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் கொடுக்கிற ஆண்டவர் கொடுக்கிற ஒரு செய்தி. அவன் அநீதி உள்ளவன் தான், மனுஷரை மதிக்கவே மாட்டான். ஆனா இன்றைக்கு அவன் யோசிக்கிறான், இவன் அடிக்கடி வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, இவளுக்கு நான் ஏதாவது உதவி செய்து ஆகணும், நியாயத்தை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறான். அநீதி உள்ள அந்த நியாயாதிபதியுடைய வார்த்தை எல்லாரும் சிந்திங்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்க ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை கேட்குறீங்களா? எல்லாம் செய்துட்டாரா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாம ஜெபிங்க, எப்பொழுதும் ஜெபிங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே நீங்க சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட ஒரு உதவி கேட்டா அவன் செய்யாத காலத்துல இறுதியா இந்த மனிதன் அல்லது இந்த பெண் என்னை வந்து தொந்தரவு படுத்தாதபடி நான் ஏதாவது இவனுக்கு உதவி செய்யணும் அப்படி யோசித்து உதவி செய்வான். பார்த்தீங்களா? அதோட உங்களுடைய ஆண்டவர் நீதி செய்கிற ஆண்டவர் அல்லவா? நீங்க அவர்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படி சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு நியாயாதிபதி கிட்டே தேவனுக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, மனுஷரை மதிக்கக்கூடிய ஒரு எண்ணமும் இல்லை. அப்படி ஒரு நியாயாதிபதியுடைய வாழ்வு அமையும் போது மற்ற மனுஷர்கள் எப்படி இருப்பாங்க? இரண்டாவது வருகை வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசத்தை விட்டுறீங்களா? விட்டுருவீங்களா? உலக நாடுகளில், கிறிஸ்தவ நாடுகளில் கூட இன்றைக்கு விசுவாசம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க. ஜெர்மனிக்கு ஒரு மனுஷன் போயிட்டு வந்தவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஜெர்மன் மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 50 வயசுக்கு முந்திலாம் யாரும் கோயிலுக்கே வர மாட்டாங்க. அவர் கிறிஸ்தவன் அப்படிங்கிற அவங்களுடைய ரெக்கார்ட்ல பேர் இருக்கு. ஏன்னா அங்கே கிறிஸ்தவர்களுக்கு டேக்ஸ் உண்டு பார்த்துங்க. அதனால எல்லாம் மறைச்சிருவாங்க. வாலிபர்களா கோயிலுக்கெல்லாம் வர மாட்டாங்க, முதியோர்கள் வயோதிகர்கள் மட்டும்தான் வருவாங்க. கோயிலாம் சும்மா அப்படி திறந்தான் கிடக்கும், கோயில இப்பெல்லாம் கூட்டம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. ஆமாண்டவர், ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய கிறிஸ்தவ நாடுகளில் ஆலயங்கள்
மற்ற காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஏன் அப்படி சொன்னா, விசுவாசம் குறைஞ்சிட்டே போயிட்டு மக்களுடைய வாழ்வு அப்படி நசுங்கி போயிட்டு, நாம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எப்படி இருக்கணும்? சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்யாதீங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஜெபிச்சுக்கிட்டே உங்களுடைய காரியத்தை உங்களுக்கு கிடைக்கலையா, யாருக்காக ஜெபிக்கணுமோ அவங்களுக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கு. நாட்டுக்காக ஜெபிங்க, நாட்டுக்காக ஜெபிங்க. நல்ல மனிதர்கள், நல்ல அதிகாரிகள் இந்தியாவை ஆள வேணும், நாட்டை ஆளணும் அப்படி சொல்லி நாட்டுக்காக ஜெபிங்க, உங்களுக்காக ஜெபிங்க. மனம் திருந்தி வாழ நீங்க உங்களை பக்குவப்படுத்துங்க. இன்னொரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றார். ஒரு பெரிய பிரபு இருந்தானா, தூர தேசம் புறப்பட்டு போறான். தூர தேசம் புறப்பட்டு போகும்போது தன்னுடைய ஊழியக்காரர்ல 10 பேர் கூப்பிட்டு 10 ராத்தல் கையில கொடுத்து, நீங்க ஏதாவது வியாபாரம் செய்து பிழைச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போயிட்டான். இந்த 10 பேரை என்ன செய்திருக்கணும்? ஆண்டவர் நம்மை படைக்கும் போது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஞானம், இல்லைன்னா அறிவு, இல்லைன்னா புத்தி, இல்லைன்னா ஏதாவது ஒரு வல்லமை ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் கொடுக்காதது எதுவுமே இல்லை. நாம் அதை பயன்படுத்துகிறோமா? இந்த பாருங்களேன், இந்த பிரபு வெளிநாட்டுக்கு போகும்போது, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவன் செய்த ஒரு பெரிய வேலை தெரியுமா? 10 பேரையும் கூப்பிட்டு 10 ராத்தல் கையில கொடுத்து, எங்க வியாபாரம் பண்ணு அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டான். வெளிநாட்டுக்கு போயிட்டு அவன் போன பிறகு அந்த தேசத்துல உள்ளவங்க ஊழியக்காரர் ஸ்தானாபதிகளை அனுப்புறாங்க. உம்முடைய ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, உம்முடைய ஆட்சியை நாங்க விரும்பல, நீங்க இங்க வரக்கூடாது அப்படி சொல்லி ஒரு ஸ்தானாபதியை அனுப்புறாங்க. அவன் மீண்டும் ஒரு பலத்தோடு வல்லமையோடு அந்த தேசத்திற்குள்ளாக வர்றான். வந்த உடனே என்ன செய்தான் தெரியுமா? அந்த ராஜா வந்து, அந்த பிரபு வந்து அந்த 10 ஊழியக்காரர்களையும் கூப்பிட்டான். மனசுல ஒரு எண்ணம், இந்த 10 ஊழியக்காரர்களும் நம்ம கொடுத்த பணத்தை வச்சு அவங்க என்ன செய்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது அறியணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். 10 பேரையும் கூப்பிட்டான். 10 பேர் இப்ப தேவனுடைய சன்னிதானத்துல வந்து இருக்காங்க. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தேவன் இந்த உலகத்துல நம்மளை படைச்சிட்டார். நமக்குன்னு ஒரு ஞான, அறிவு, புத்தி, வல்லமை எல்லாம் கொடுத்து தான் படைச்சிருக்கிறார். இவைகளை நாம கூட்டியிருக்கிறோமா, குறைச்சிருக்கிறோமா? ஏதோ ஒரு நாள் நாம ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் நிற்க போறோம், கண்ணீரோடு நிற்க போறோம். நம்ம தேவைகளுக்காக ஆண்டவரிடத்துல வந்து நிற்க போறோம். அங்கு அவர் சொன்னது, பிரபு வந்து 10 பேரையும் கூப்பிட்டு விட்டாரு. ஆனா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மளை கூப்பிடுறாரோ கூப்பிடலையோ, ஆனா நமக்குன்னு ஒரு காரியத்தை செய்யறாரு. அது நிமித்தமா ஆண்டவரை சந்திக்க அவர் நம்மளை அழைக்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்களேன். உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க ஆண்டவருடைய சன்னிதானத்துல போய் முட்டு போட்டு அழுது ஜபிக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார், உங்களை பார்க்க அழைக்கிறார், உங்களோட பேச அழைக்கிறார். இப்போ அந்த 10 பேரும் வந்தாச்சு. அந்த பிரபு கூப்பிட்டு 10 பேரும் வந்துட்டாங்க. வந்து முதலாவது ஒருத்தன் வந்து சொல்றான், ஆண்டவரே 10 ராத்துல நான் சம்பாதிச்சுக்கிறேன். 10 பேருக்கும் 10 ரத்தல் கொடுத்தாரு. இவன் வந்தோன்னு சொல்றேன், நான் 10 ரத்தல் நான் சம்பாதிச்சிருக்கிறேங்க அப்படி சொல்லி சொல்றான். சொன்ன உடனே அந்த பிரபு சொல்றான், எப்ப நீ 10 பட்டணத்துக்கு நான் உன்னை அதிகாரி ஆக்கிறேன். இவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியத்தை பாருங்க. இன்னொருத்தன் வாரான்,
நான் 5 ராத்தல் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அந்த பிரபு சொல்றான், நீ 5 பட்டணங்களுக்கு நீ அதிபதியா இரு அப்படின்னு சொல்லி சொல்றான். கடைசியில ஒருத்தன் வாரான் பாருங்க. அப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, நீங்க கடின இருதயம் உள்ள மனுஷன் அப்படி சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கடின இருதயம் உள்ள மனுஷன், அதனால நான் அதை வச்சு ஒண்ணுமே செய்யல, இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ராத்துல யார்கிட்ட கொடுக்குறான்? அந்த பிரபு கிட்ட கொடுக்குறான். அப்போ அந்த பிரபு சொல்றான் பாருங்க, உன்னுடைய வார்த்தையிலிருந்து நான் உனக்கு ஒரு நியாயத்தை கொடுக்குறேன். நான் கடின இருதயமுள்ள மனுஷன், உனக்கு புரியும்ல? தெரியும் இல்லையா? அந்த பணத்தை ஒரு காசுக்காரன் கையில கொடுத்திருந்தா நான் வரும்போது அதை வட்டியோட திரும்ப வாங்கியிருப்பேனே. நீ அந்த காரியத்தை நீ செய்யல அப்படி சொல்லி அவங்கிட்ட இருந்து அந்த ராத்தலை வாங்கி யார் கையில கொடுத்துட்றான்? 10 ராத்தல் சம்பாதிச்சவன் கையில கொடுத்துட்றான். அப்போ உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படி சொல்லி ஒரு காரியத்தை பேசலாம். இப்போ கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம ஆண்டவரை சந்திக்க போகும்போது ஆண்டவர்கிட்ட நாம என்ன சொல்ல போறோம்? யோசிங்களேன். ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட போறோம். எப்பொழுதும் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா ஜெபிக்கிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞான, அறிவு, புத்தி, வல்லமை எல்லாருக்கும் ஒன்று பார்த்துருங்க. ஏதாவது ஒன்று கொடுக்குறாரா? எதுவும் இல்லாத மனுஷனே கிடையாது. சில காரியங்கள் பாருங்க, பெரிய பெரிய மனுஷன் செய்யக்கூடாததை சாதாரண ஒரு ஏழை மனுஷன் அவனுக்கு அதை செய்து கொடுத்துட்டு வந்தார். இது எப்படி இவனுக்கு முடிஞ்சது, அது எப்படி அவனுக்கு முடியலை? ஆமா, கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார், அவன்கிட்ட அது இல்லை. அந்த காரியத்தை கொடுத்த ஞானம் அவனுக்கு இல்லை, இவங்கிட்ட இருக்கு. ஒரு பணம் ஏறணும்னு வச்சிடுங்களேன். ஒரு மனுஷனை போய் ஒரு செல்வந்தன் கொடுத்து, இல்லை ஏறி நீ எடு, எல்லாமே இது எல்லாமே எடு, பயணி எல்லாமே எடு சொன்னா எடுக்க முடியுமா? அதற்குன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு வல்லமையை கொடுத்து வச்சிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் செய்யறதுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வல்லமை இருக்கு இல்லையா? கப்பலை கண்டுபிடிச்சா அது ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சா ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். காரை கண்டுபிடிச்சா ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். அப்போ ஒவ்வொருவனுக்கும் யார் யார் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஞானத்தை பயன்படுத்தி அவர்கள் உலகத்திலே சிறந்து வாழ்கின்றார்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகள், ரொம்ப பிரியமான பிள்ளைகள். ஆண்டவருடைய வல்லமை அவங்க பயன்படுத்துறாங்க. நாமளும் அப்படி பயன்படுத்துறோமா? அப்படியே அடக்கி மூடி வச்சுட்டோம். நீங்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உண்மையாக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது நிழல் ஆடுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு முன் உதாரணம் பார்த்தது. யோர்தான் நதியில போய் ஞானஸ்தானம் பெற்று இப்படி வெளியே வராரு. பரிசுத்த ஆவியானவர் பிராவை போல வந்து அவர் மேலே இறங்குறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் இதான அடையாளம், ஒவ்வொருவருடைய அடையாளமும் இதுதானே. ஆனா நாம தான் இதை மறந்துடுறோம், புரியல. பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வந்து இறங்கினா நம்ம புரியல. அதன் பிற்பாடு நாம என்ன செய்யல? உலகத்துல என்னோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு எந்த காரியத்தையும் செய்யல. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்மளை கூப்பிடுவார். நமக்கு ஏன் தெரியாது, இன்னும் ஆண்டவர் கூப்பிட்டாரா கூப்பிடலையான்னு தெரியாது. ஆனா நம்ம ஆண்டவர் சன்னிதானத்துல போய் நிற்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். இந்த 10 ஊழியக்காரருடைய வாழ்க்கையில பாருங்க, இவங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் எதுவும் கேட்கல. ஆண்டவர் இவர்களுக்கு என்ன கொடுத்திருந்தாரோ
என்ன கொடுத்திருந்தாரோ அதை வைத்து நான் என்ன செய்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு போய் சொன்னாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்? அருமையான ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருக்கு சாட்சி பகிர்கின்ற ஒரு வாழ்வு நான் வாழுகிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியுமா? ஜெபத்திற்கு முன்பாக, வேண்டுதலுக்கு முன்பாக நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? நான் 10 ராத்தல் சம்பாதிச்சிருக்கிறேன் அப்படி சொன்னவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிரபு சொல்றான், நீ 10 பட்டணத்துக்கு அதிகாரி அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரு? இல்லையா? உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அதை வச்சு நீங்க என்ன செய்திருக்கீங்க, என்ன செய்ய போறீங்க? இப்ப இது வரைக்கும் நான் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே அப்படிங்கிற குற்ற உணர்வு உங்களுக்கு வருகிறதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்நாள் வரையில நீர் கொடுத்த தாளந்த ஒழுங்க நான் பயன்படுத்தலாம், என்னை மன்னிங்க. இனி அந்த தாளந்தை நான் பயன்படுத்துவதற்குரிய பலனை எனக்கு தாரு அப்படின்னு கேளுங்களேன். இதாங்க ஜெபம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனங்கள் கேட்க 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 எவைகளில் நமக்கு குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நான் நீ விட்டுறேன் ஆண்டவர், அந்த குறைவை மேற்கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாருங்க, வல்லமையை தாருங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவருங்க. அவர் யாருக்குமே இல்லை என்று சொல்லுபவர் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒவ்வொருவருடைய காரியத்திலும் அவர் ஒவ்வொரு குற்றத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். 2 பேரும் வந்து ஜெபிச்சுட்டு இருந்தாங்களாம். என்ன, ஒருத்தன் ஜெபிச்சானா ஆண்டோடைய சன்னிதானத்தில் இருந்தார், பக்கத்தில் வந்து ஜெபிச்சாங்க. ஆண்டவர் எனக்கு இவ்வளவு எல்லாம் கொடுத்துருக்கிறேன், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறேன் ஆண்டவர், நன்றி அப்படி சொல்லி ஜெபிச்சாங்க. இன்னொருத்தன், ஆண்டவர் நான் பாவியான மனுஷன் ஆண்டவர், நான் பாவியான மனுஷன் ஆண்டவர், இப்படி சன்னிதானத்திற்குள்ளாக வரக்கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு பாவியான மனுஷன், என்பது கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சாங்க. யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்? உங்களுக்கு ஒரு நல் வாழ்வு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்ன நன்றி சொல்றீங்க, சரிதாங்க. அந்த நன்றி சொல்ற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? நீங்க ஆண்டவரை முழு இருதயத்தோடு நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? அப்படியே சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், முழு இருதயம், அரை இருதயம் கிடையாது, முழு இருதயத்தோடு. 2வது, நீ உன்னை நேசிப்பதில் போல பிறனையை நீ நேசிப்பாயா. இந்த 2 காரியத்தையும் கொஞ்சம் யோசிங்க. இந்த 2 காரியத்திலையும் நீங்க கவனமா இருக்கீங்களா அப்படின்னு யோசிங்க. குறைவு இருக்குமா? நான் ஆண்டவரே, இந்த குறைவு நான் என்னுடைய வாழ்க்கையில இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் அப்படித்தாங்க, நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். நம்மிடத்துல எந்த குறைவும் இருக்கக்கூடாது. குறைவற்ற ஒரு வாழ்வு, தேவனுடைய சன்னிதானத்தில் நிறைவான ஒரு வாழ்வு ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி தேவன் ஆசீர்வதிப்பார். அப்போ விண்ணப்பத்திற்குள்ளாக போகும்போது என்ன தாளந்து கொடுத்திருக்கிறாரோ அவைகளை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்ன கொடுத்தீங்க ஆண்டவரே, நான் என்ன வச்சிருக்கிறேன், என்ன சம்பாதிச்சிருக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க என்ன சொல்ல போறீங்களோ, உங்களுடைய சாட்சியை பற்றி சொன்னீங்கன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் எல்லாம் உங்களுக்கு செய்வார், எல்லாம் செய்வாருங்க. என்னென்ன எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லாவற்றையும் செய்வார். சுகம் கொடுப்பார், பலன் கொடுப்பார். என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ, எவைகளெல்லாம் தோல்வியில் இருக்கின்றீர்களோ, எவைகளிலெல்லாம் அவமானப்பட்டு நிற்கின்றீர்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சன்னிதானத்தில் போகும்போது நிறைந்த உள்ளத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திற்குள்ளாக வாருங்கள். எந்த இடமானாலும் சரி, வீட்டில் தனி இடத்துல உட்காந்து ஜெபிக்கீங்களா, படுக்கையில் உட்காந்து ஜெபிக்கீங்களா, எந்த இடத்துல ஜெபிக்கிறீங்களோ ஒரு மன நிறைவோடு
நான் ஆண்டவருக்காக, ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தை கொண்டு, இந்த தாளந்தை கொண்டு என்னென்ன நான் சம்பாதிச்சிருக்கிறேன், நான் என்ன சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படி சொல்லி நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளை தான், எல்லோருமே ஜெபிக்கிற பிள்ளைகள் தான். ஆனாலும் எங்களிடத்தில் சில காரியங்களில் குறை காணப்படுகிறதப்பா. அந்த குறைகளை எங்களுக்கு நிவர்த்தி பண்ண வேண்டுமாறு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இனி ஜெபிக்கும்போது என்ன குறைபாடுகள் தங்களிடத்தில் காணப்படுகிறதோ அதை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுங்க. அதை செய்யாதிருக்கும்படியான வல்லமையை கொடுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் காணப்படுகிற கண்ணீரை நீக்கி போடுங்கப்பா. கவலையை நீக்கி போடுங்க. குடி வெறிகளை நீக்கி போடுங்கப்பா. இந்த தேவையற்ற காரியங்களிலே பிள்ளைகள் தலையிடாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எவைகளில் இவர்களுக்கு ஆண்டவரை தோல்வி காணப்படுகிறது வெற்றியை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. பிசாசையும் பிசாசனுடைய கிரியைகளை ரதம் பண்ண வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உமக்கு பிரியமாய் நடக்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. அக்கினி மதிலாயிருந்து பாதுகாத்து ஆண்டவரே, அருமையான மகிமை டிவிக்காக, மகிமை டிவி நடத்துகிற அருமையான பிள்ளைக்காக, குடும்பத்தினருக்காக, ஆண்டவரே அதில் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, அதில் பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எல்லாருக்கும் அனுதினமும் எப்பொழுதும் கிடைக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.